வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். சிக்கன் மசாலா வறுவல் தான் பண்ண போகிறோம். மசாலா எல்லாமே பச்சையோடவே போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம பண்ண போகிறோம். இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது இது நம்ம சாப்பாட்டுக்கு சைடி ரசம் வச்சுட்டு இதை சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மராட்டி முக்கு ஒரு 2 பீஸு, ஜாதி பத்திரி ஒரு பீஸு, லவங்கம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸு. நம்ம 1.5 கிலோ எடுத்திருக்கோம். அதுக்கே இந்த அளவுக்கு மசாலா போட்டால் போதும். அதுக்கப்புறம் நட்சத்திரப்பட்டை ஒரு 2 பீஸு. மிளகு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கோம். காஞ்ச மிளகாய் நம்ம ஒரு 15 பீஸ் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கோம். அதோடு சேர்த்து இந்த முந்திரியும் சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். முந்திரி 50 கிராம். இது எல்லாத்தையும் ஒரு சுற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கொருன்னு அரைச்சி எடுத்துக்கணும். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். இதே நீங்கள் 1/2 கிலோ பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரிஞ்சி இலை ஒரு 2-3 பீஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு இங்கே ஒரு 50 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பூண்டை சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம் நீட்டு வாக்கில் நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்குறதுலையே உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வெங்காயம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வதங்கின உடனே நம்ம சிக்கன் தண்ணி இல்லாமல் போடணும். நமக்கு தண்ணி தேவைப்படாது. இந்த சிக்கனுக்கு நமக்கு தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது. அதனால தான் நான் நல்லா வடிச்சிட்டு போடுறேன். முதல்ல கழுவி கொஞ்சம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கிண்டிடுங்க. ஃபுல்லாக எல்லாம் அந்த உப்பு வெங்காயம் எல்லாமே ஃபுல்லாக வர்ற அளவுக்கு ஒரு கிண்டி விட்டுறணும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலாவை சேர்த்துடலாம். முந்திரி, மிளகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இதே 2 பேருக்கு வைக்கிறீங்கன்னா ஒரு மசாலா சேர்த்தா போதும். இப்போ மறுபடியும் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இப்படி ஒரு நல்லா ஒரு கிண்டிடுங்க. கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சுட்டா இந்த சிக்கனில் உள்ள தண்ணி, இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி எல்லாம் சேர்ந்து நமக்கு இந்த சிக்கன் வெந்துடும். இது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நடுப்புற நம்ம கலரி விட்டுக்கணும். ஓப்பன் பண்ணி இந்த பாருங்க, தண்ணியே ஊற்றாமல் இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. அதனால் சிக்கன் நீங்கள் கழுவுனீங்கன்னா நல்லா தண்ணி வடிச்சிருங்க. அப்படியுமே அதில் தண்ணி வரும். அந்த தண்ணி வரைக்கும் நமக்கு போதும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வந்திருக்கு. இனிமேல் நம்ம மூடாமலே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் சுருள வரும். பாருங்க, நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே சிம்லையும் ஹைலையும் மாற்றி வச்சு இந்த மாதிரி நம்ம கிரேவி மாதிரியும் இல்லாமல் வறுவல் மாதிரியும் இல்லாமல் இப்படி வரணும். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம இறக்கிட வேண்டியதுதான். சூப்பராக சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி நம்ம ஒரு கிண்டி இறக்கிட வேண்டியது தான். மசாலா பொடி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். இன்றைக்கி சூப்பரான மசாலா சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.